100 நாள் வேலை இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் 100 நாளும் வேலை பார்த்த ஒரு குடும்பத்தை உங்களால் காட்ட முடியுமா? சராசரியாக 30-35 நாளைக்கு மேலே வரல. சில இடங்களில் 14-15 நாட்கள் தான் இருக்குது. இந்த பணத்தையும் கூட மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்கறதில்ல. நீங்கள் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி, இந்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுகிறார் நரேந்திர மோடிக்கு. நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய 1056 கோடி ரூபாய் 100 நாள் வேலைக்கு பாக்கி இருக்குது, அதை உடனடியாக கொடுங்க அப்படின்னு. அவங்க கொடுக்கல. மே மாதம் ஆரம்பத்தில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 2999 கோடி ரூபாயை கொடுத்தாங்க. அது எப்போ இருந்து வேலை பார்த்ததுக்குன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 6 மாதத்துக்கு, குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கான சம்பளத்தை இவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ மாற்றிருக்காங்களா 15 நாட்களுக்குள்ள ஒரு நிமிஷம். எங்கள் ஊரில் ஒரு கதை சொல்லுவோம், மொசப்பிடிக்கிற நாயை மூஞ்சில் பார்த்தா தெரியாது அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் உங்களுடைய விருப்பம், நீங்கள் அதிகமாக உயர்த்த மாட்டீங்க, டிஜிட்டல் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவன் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லுவீங்க, அப்புறம் ஃபண்டை குறைச்சிக்கிட்டே வருவீங்க, அப்புறம் 25% என்று அதை உயர்த்துவீங்க. இவ்வளோ பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அதிகம் 15 நாளைக்குள்ளே கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்னா 15 நாளைக்கு என்ன கொடுக்குறதுன்னு முடிவு எடுத்திருக்காங்களோ அதைத்தான் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். இதர கண்டிஷன்ஸை நீங்கள் பாருங்கள். இப்போ என்னன்னா வருடம் முழுவதும் இந்தியா முழுவதும் முதல் ஒவ்வொன்றா வருவோம். இந்தியா முழுவதும் இந்த வேலை திட்டம் அமலில் இருக்குது. இப்போ கிராமப்புறங்களில் இனிமேல் ஒன்றிய அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணுற இடங்களில் மட்டும்தான் இருக்கும். சில கிராமங்கள் விட்டு போகலாம், அவங்க அதை தள்ளி கழிச்சிருவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, வருடம் 365 நாளும் இப்போது அது நடைமுறையில் இருக்கிறது. எதிர்காலத்தில் அவங்க நோட்டிஃபை பண்ணுற காலத்தில் மட்டும்தான் இருக்கும். நம்பர் 3, இப்போ இருக்கிறதுக்கு நான் வேலை வேணும், நான் கிராமப்புறத்தில் இருக்கேன், என்கிட்ட அட்டை இருக்குது, எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டால் 15 நாளைக்குள்ள நீங்கள் கொடுக்கணும். ஆனால் இனிமேல் என்னன்னா 60 நாள் வரை நீங்கள் என்ன செய்யலாம், வேலை கொடுக்காமல் இருக்கலாம். அதாவது 2 மாதம் கழிச்சு தான், இன்றைக்கி நீங்கள் வேலை கேட்குறீங்கன்னு வச்சுங்க, இந்த 2 மாதம் பட்டினியான கிடப்பானா அந்த 15 நாளையே குறைக்கணும், இமீடியட்டாக கொடுக்கணும்னு சொன்னோம், அதை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நிதி ஒதுக்கீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 90% என்று இருந்ததை 75% ஆக்கி இப்போ 60% கொண்டு வந்துட்டாங்க.